ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மீனராசி அன்பர்களே, டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும்? கை கொடுக்குமா? ஏதாவது கவனமாக இருக்க வேண்டிய அம்சங்கள் இருக்கிறதா? இந்த மாதத்தின் அதிர்ஷ்டமான தெய்வ வழிபாடு என்ன? இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு ட்ராவல் பயணங்கள் கை கொடுக்கும். நீங்கள் படிக்கிறதுக்காக ட்ராவல் பண்ணாலும் சரி, அல்லது உங்கள் வேலை நிமித்தமாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ்க்காக ட்ராவல் பண்ணுறீங்கனாலும் சரி, இது உங்களுக்கு பலன் தரும். அந்த ட்ராவல் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, தொலைதூரமாக இருக்கணும். ரொம்ப பக்கத்தில் நான் போயிட்டு வரேன் அப்படின்றது இந்த மாதத்தில் இல்லை. ரொம்ப தொலைதூரமாக 6 கடக்கணும். நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட் போகணும், ஸ்டேட்லேருந்து வேறு ஒரு ஸ்டேட் போகலாம், அல்லது கண்ட்ரிலேருந்து வேறு ஒரு கண்ட்ரி போகணும். அப்போ எவ்வளோ தூரம் போகிறீங்களோ அந்த அளவிற்கு அது விசேஷமான பலனாக இருக்கும். இப்போ நான் சொல்லும்போது யாரெல்லாம் இது போல் ஒரு ட்ராவல் பிளான் பண்ணியிருக்கீங்களோ, போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களோ, அல்லது ஃப்ளைட்லாம் புக் பண்ணியிருக்கீங்களோ, 100% உங்களுக்கு அந்த வேலை கை கொடுக்கும். நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி ட்ராவல் பண்ணி நிறைய சம்பாதிக்க போகிறீங்க, நல்ல உங்கள் வேலையில் முன்னுக்கு வர போகிறீங்க அப்படின்றத உறுதிப்படுத்திக்கும். எதனால் இந்த பலனை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு உங்கள் ராசியில் சனி இருக்கார். அப்போ சனி ராசியில் இருக்கும்போது ஒரே இடத்துல சுகமாக சொகுசாக நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் ஒருத்தர் இருந்து பலனை பெற முடியாது. அது பெருசாக உங்களுக்கு முன்னேற்றம் தராது. அப்போ நீங்கள் அப்பப்போ வேறு ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அது தொலைதூரமாக போகிறீங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகுன்னா, உங்களுடைய ஃபுட் ஹேபிட், அந்த ஃபுட் ஸ்டைல் மாறும். கிடைக்கிறத சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்புறம் தூக்கம் அவ்வளோ சொகுசாக உங்களுக்கு இருக்காது. இதனாலேயே உங்களுக்கு அது பலனை கொடுக்கும். வேறு நாட்டுக்கெலாம் போகிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். நிறைய விஷயங்களை நீங்கள் தயார் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். யார் எப்போ கேட்டாலும் காண்பிக்கிற மாதிரி ஆவணங்கள்லாம் நீங்கள் வச்சுக்கணும். எங்கே போகிறீங்களோ அங்கே தான் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். வேலை நிமித்தமாக போகணும். இது போல் விஷயங்கள்லாம் கவனமாக வச்சுக்கிட்டு ரொம்ப க்ளீனாக டிசிப்ளினாக இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஜென்ம சனி நடக்குது. யார்கிட்ட டிசிப்ளின் இல்லையோ, யார்கிட்ட பங்க்சுவாலிட்டி இல்லையோ ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஒரு டைமுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, லேட் ஆகிடக்கூடாதுன்னு முன்னாடியே போயிடுவீங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. 8 மணிக்கு உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு 7:55க்கு போனால் தப்பு கிடையாது. 7:30க்கே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே ரெஸ்பெக்டே இருக்காது. உங்களுக்கு அதுக்கு முன்னாடி எதுவும் வேலை இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடும். இன்னும் நேரம் கூட உங்களை உட்கார வைப்பாங்க. ஸோ லேட்டாக போகிறது எப்படி தப்போ, சீக்கிரம் போகிறதும் தப்பு. அதனால் ஜென்ம சனி இருக்குது, நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் போகும்போது ஏதாவது பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணால் கூட அந்த இடத்துக்கு நியர்பையாக போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் போகிற மாதிரி கரெக்டாக டைம் பார்த்து நீங்கள் போகணும். ரொம்ப பெரிய மனிதர்கள்லாம் இந்த விஷயத்தை கடைபிடிப்பாங்க. அவங்க முன்னாடியும் வர மாட்டாங்க, பின்னாடியும் வர மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் இந்த பங்க்சுவாலிட்டி, அப்புறம் டிசிப்ளின். அப்போது நீங்கள் உங்களுடைய அந்த பார்க்குறதுக்கு அப்பியரன்ஸ் எப்படி கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து தான் பலனே கிடைக்கும். ஜென்ம சனி நடக்கும்போது அல்லது ஜென்மத்தில் கேது இருக்கும்போது உங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக நீங்கள் நிறைய முடி வளர்த்துருந்தீங்க, ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அது தவறாக இருக்கும். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்கள் வாண்டடாக அந்த ஹேருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அப்படி பார்த்து ஒன்றையும் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால், அப்போ நீங்கள் நிறைய டைம் அதுக்கு எடுத்துக்கிறீங்கன்னு போது பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இவங்க வேலை செய்கிறதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய அப்பியரன்ஸுக்கு, உங்களுடைய டைமுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஜென்ம சனி நடக்கும்போது பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சுக்கலாம். அப்பப்போ ட்ராவல் பண்ணுறீங்க, வெளியூர் போகிறீங்க, நிறைய கஷ்டப்படுறதுக்கு தயாராக இருக்கிறீங்கன்னா பலன்கள் கிடைக்கும். ஏன் இதெல்லாம் சொல்கிறோன்னா, ஜென்ம சனி 2 வருஷம் நடக்கும். ஆனால் இந்த மாதத்தின் பலன்றை நம்ம சொல்கிறோம். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் வலுக்கிறது. 10ஆம் இடம்ன்றது ஜீவன பாவம். அந்த இடம் வலுத்து 4 கிரகங்களுடைய சேர்க்கை அங்கே வரக்கூடிய சமயத்தில் நீங்கள் எந்த அளவிற்கு உங்கள் வேலையை ரசிக்கிறீங்களோ, லவ் பண்ணுறீங்களோ, உங்கள் வேலையை விரும்பி பண்ணுறீங்களோ, சமையலை கூட எப்படி சொல்லுவார், லவ் பண்ண சொல்லுவார்ல, அதை போல் நீங்கள் உங்கள் வேலையை விரும்புகிறீங்களோ அவ்வளோ சிறந்த பலன் கிடைக்கும். பெரிய வாய்ப்புலாம் கிடைக்கும். இப்போ ஜென்ம சனி நமக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்ல, 2 வருஷம் போட்டோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்களே வந்துடக்கூடாது. கட்டாயம் வாய்ப்பு கிடைக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியூர் போக சொல்லுவாங்க, இல்லை நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்க சொல்லுவாங்க. ஆனால் வேலை கிடைக்கும். அப்போ உங்களுடைய கடமை ஸ்தானம், உங்களுடைய அந்த ஒரு பொறுப்புகள்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம், ஜீவன பாவம் சொல்லக்கூடியது வலுக்கிறது மீன்ஸ் நிறைய கிரகங்கள் அங்கே சேருகிறது. அது உங்களுக்கு பலனை தரப்போகிறது. உங்கள் வேலை அதிகமாகும், நல்ல இடத்துல வேலை கிடைக்கும், நிறைய வேலை கொடுப்பாங்க, உங்களை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் உங்களை சேரும். இதுதான் பிரதானமான பலன். அதுக்கப்புறம் என்னென்னா, உங்களுடைய பொறுப்புகளை
வீட்லேயும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். வேலையும் அதிகமாக இருக்கும் இல்லையா, சேம் டைம் வந்து வீட்டில் பேரண்ட்ஸ் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்கன்னு சொன்னால் அப்பப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கும். அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் கூட நீங்கள் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு வேலை அதிகம் சொல்லி நீங்கள் ஆஃபீஸ் மட்டும் பார்த்தா போகாது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாமே நம்ம ஃபேமிலிக்காக தான் பண்ணுறோம். அப்போ ஃபேமிலியே மிஸ் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணால் சரியாக இருக்காது. அப்போது பெற்றோருக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து உங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து தேவைப்படும். அதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. இதை தாங்க ஜென்ம சனின்னு சொல்கிறது. 12ல் ராகு இருக்காருன்னு சொல்கிறது. 10ஆம் இடத்துல 4 கிரகம் இருக்குதுன்னு சொல்கிறது. அப்போ நீங்கள் வந்து எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணணும். வேலை செய்கிற இடத்துக்கும் அவ்வளோ பண்ணி ஆகணும், அம்மா அப்பாவையும் பார்த்துக்கணும், பிள்ளைகளையும் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் பலனாக இருக்குது. கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு வந்து கட்டாயம் உயிர் காப்பான் தோழன்னு சொல்லுவாங்க. நண்பர்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். நண்பர்களால் தான் நான் வாழறேன், நான் இருக்கேன், நான் இந்த நிலையை அடைந்தேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. மிகப்பெரிய அளவில் சாதித்தவர்கள்லாம் என்னுடைய நண்பன் செய்த உதவினால் தான் நான் இருக்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதத்தில் புதுசாக உங்களுக்கு அறிமுகமாகக்கூடியவர்களோடு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு அந்த அளவிற்கு சிறந்த பலனை கொடுக்காது. புதுசாக அறிமுகம் ஆகிறாங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து நீங்கள் ஒரு நண்பராக எடுக்கும்போதே கன்சிடர் பண்ணக்கூடாது. அவங்கள வந்து ஸ்ட்ரேஞ்சராக தான் நீங்கள் வந்து வச்சுக்கணும். அவங்கள பற்றி முழுசாக நமக்கு தெரியாது, என்னென்ன என்ன அப்படின்ற நிலையில் தான் நீங்கள் இருக்கணும். புது அறிமுகம் இந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும். புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கீங்கன்னா அங்கே ரொம்ப கவனமாக இருக்கணும். புதுசாக ஏதாவது படிக்கிறதுக்கு சேர்ந்துருக்கீங்கன்னு சொன்னால் முதல் சில நாட்கள்லேயே வந்து நம்ம தப்பாக வந்து இதில் சேர்ந்துட்டோம், இது நமக்கு வரவே வராது, தெரியாமல் வந்துட்டோம் அப்படின்னு விட்டுட்டு போயிடணுன்ற எண்ணத்தில் நீங்கள் இருக்கவே கூடாது. அதை உறுதிப்படுத்துறதுக்கு 3 மாதங்களாவது ஆகும். அதனால் இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்போ சாதக பலன் என்ன, கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன, இதே நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதத்தில் ஒரு விசேஷமான பலன் இருக்குது. எனக்கு வந்து என்னுடைய குலதெய்வம் தெரியாதுன்னு சில பேர் இருப்பீங்க. இந்த மாதத்தில் ட்ரை பண்ணால் அது தெரிய வரும். எப்படி தெரிய வரும், யார் மூலமாக தெரிய வரும்னு சொன்னால், இப்போ ஒருத்தர் வந்து சபரிமலைக்காக மாலை போட்டு கடுமையாக விரதம் இருக்காருன்னா 1 மண்டல காலம் முன்னாடியே மாலை போட்டிருக்காரு. தினந்தோறும் காலை மாலை 2 வேளை முறைப்படி ஸ்நானம் பண்ணி நல்ல சரண கோஷங்கள்லாம் போட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பூஜை எல்லாம் பண்ணுறாரு. கோயிலுக்கும் போகிறாரு. இந்த உணவு விஷயம் அனைத்து கட்டுப்பாடுகளையும் கடைபிடிக்கிறார் சொன்னால், அப்படிப்பட்ட ஒருத்தரை பார்த்துட்டு அவர்கிட்ட நீங்கள் வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதன் பிறகு குலதெய்வம் என்னன்றதை தேட ஆரம்பிக்கணும். இந்த சீசனில் இதை சொல்கிறோம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு துறவி, ஒரு சந்நியாசி, ஒரு யோகி, இவங்களை யாரையாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதன் பிறகு வந்து நீங்கள் இது போல் குலதெய்வம் எது அப்படின்றத தேட ஆரம்பிக்கணும். எப்போ தேடணும்னா, எங்கேயோ போய் எல்லா இடத்துலையும் கேட்டுடலாம் கூட தேட வேண்டாம். காலையில் எழுந்த உடனேயே சூரியோதயத்திற்குள்ளாக ஸ்நானம் பண்ணி பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வைத்து கொஞ்ச நேரம் வந்து மெடிடேஷன் மாதிரி தியானம் பண்ணுங்கள். கண்ணு மூடிட்டு குலதெய்வம் வந்து உங்களுக்கு காட்சி கொடுக்கறதுக்கான அம்சம் இருக்கிறது. இந்த மாதத்தில் இதை ஸ்பெஷலான ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். வழிபாடு என்ன, அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்தில் பிரதட்சணங்கள் நிறைய பண்ணுங்கள். பிரதட்சணம்னா என்னென்னா வலம் வருவது, சுற்றுவது அப்படின்றது. கோயிலுக்கு போனால் நம்ம சுற்றி வரோம் இல்லையா, அப்போது உங்களுக்கு முடியும்னு சொன்னால், எனக்கு வந்து பிபிலாம் இல்லை, முட்டி வலிலாம் இல்லை, ரொம்ப நேரம் சுற்றி வந்தால் கூட எனக்கு கிடினஸ்லாம் வராதுன்றவங்க, அப்புறம் நான் ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணுங்கள். மற்றவங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, கோயிலுக்கு போனால் நிறைய பிரதட்சணம் பண்ணுங்கள். சுவாமியை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். குறைஞ்சது ஒரு 11 பிரதட்சணம், 27, 54, முடிஞ்சால் சின்ன வயசு நல்லா இருக்கீங்க ஃபிட்டான்னு சொன்னால் 108, அதை பண்ணுங்கள். கை மேலே பலன் கிடைக்கும்.